ஏதோ ஒரு 1000-2000 பேர் மொபைலை வச்சுக்கிட்டு கையில் ஆஹா ஓஹோ ஆன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சொல்கிறத நான் ஒவ்வொருத்தர் திரும்பி பார்த்தேன். ஒன்று அவன் புது அக்கௌண்ட் ஆரம்பித்து பேசலாம், இல்லையா அவன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து எதிரணிகளுக்கு சப்போர்ட் பண்ணுறவனாக இருக்கான். அதுக்கு மேலாம் ஒன்றும் அங்கே யாரும் ஒர்த்தா இல்லை. பேசுகிற ஒருத்தர் கூட ஒருத்தா நாங்கள் நியூட்ரலோ இல்லை நம்மளோட எதுவுமே பேசாமல் வந்து ஒருத்தன் பேசுகிறவனோ இல்லை வந்து நம்ம டிவிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நம்ம பேசுகிறவங்களோ கிடையாது. அதனால டிவிக்கால சாதாரண கூட வந்த சில பேர்லாம் இப்போ வெளில ஓடி போய் அதை அவங்களாம் பேட்டி கொடுத்துட்டே கிடப்பாங்க. அதெல்லாம் எங்கேயுமே பழிக்காது. ஓகே, விஜய் வெல்வது உறுதி. எனக்கு தெரிஞ்சு 234 தொகுதி அவர் வெல்வார். அதில் சில பேர் கொஞ்சம் பிரயத்தனை பண்ணி அடித்து முடிச்சு ஜெயிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுற ஒரு 10-20 பேர் 30 பேர் ஜெயிப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி 200 தொகுதி விஜய் தான் வெல்வார், விஜய் தான் ஆட்சி அமைப்பார். அதை பற்றி எந்த யோசனையும் கிடையாது. அடுத்து வந்து பாஜக போக போகிறாரு, என்டிஏ போக போகிறாரு, எங்கேயும் போக மாட்டார். என்ன பண்ணாலும் போக மாட்டார். அதெல்லாம் பெத்த அப்பாவே தான் போகிற ரூட்டுக்கு இடைஞ்சலாக இருந்தால் ஒதுங்கி நிற்கணும்னு சொல்கிற கேரக்டர் அவர். சொந்த போன்ற குடும்பமே வந்து கொடுக்கனாலும் அதெல்லாம் வந்து நான் ஒதுங்கி நில்லுன்னு சொல்கிற கேரக்டர். அவரை போய் நீங்கள் வந்து வளைச்சி அவரை போய் என்டிஏ கூட்டணியில் சேர்த்துறீங்களா நீங்கள்? அதெல்லாம் அவ்வளோ ஈஸியான வேலையா? இதெல்லாம் ஆவறதில்லை. நீங்கள் ஒர்க் பண்ணி உங்களுடைய மினிமம் உங்களுடைய அங்கீகாரம் ரத்தாகாமல் பார்த்துங்க. என்டிஏ கூட்டணி இருக்க எல்லாரும் உங்களோட கட்சியோட அங்கீகாரம் ரத்தாத அளவுக்கு ஓட்டு வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதுவே கஷ்டம்தான் உங்களுக்கு. எப்படி பார்த்தாலும் அடிச்சு எடுத்துட்டு கூட இருக்குது. 2ஆம் இடம் திமுக வந்துடும். இப்போ போட்டி வந்து அதிமுக திமுக போட்டி எதுலன்னா 2ஆம் இடத்துல தான், முதல் இடத்துல கிடையாது. முதல் இடம் தாவேக்கா தான். அது ஒன்றும் பண்ண முடியாதீங்க. ஓகே, வாழ்த்துக்கள்.